வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மல் நீடிலில் ஜம்கி வித் சுகர் பீட்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு லோடிங் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் ஒரு பேட்டர்ன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து ஒரு சில்க் த்ரெட் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் லாஸ்ட்டு சைஸ் விச் மீன் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான சைஸ் நீடில் இது. ஓகேவா, நம்ம நார்மலாக வந்து கையிலே தைக்கிறதுக்கெலாம் நீடில் யூஸ் பண்ணல. அதுலேயே இது வந்து ரொம்ப சின்ன சைஸு. எனக்கு கரெக்டாக அதோடைய பாயிண்ட் வேல்யூ தெரியல, ஆனால் லாஸ்ட்டு சைஸ். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம எப்பயுமே வந்து நூல் கோக்குற மாதிரி கோர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா, இப்போ கீழே இருந்து ஃபஸ்ட்டு கிளாத்துக்கு மேலே நான் எடுக்கிறேன் நீடில். எடுத்த பிறகு வந்து நம்ம இந்த ஜம்கியை வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ ஜம்கீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுவே வந்து பெரிய சைஸும் இருக்குது, இதை விட சின்ன சைஸ்லேயும் வந்து ஜம்கீஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ, ஒரு எப்படி ஒரு பெருசாக வேணும்னா அது மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு சின்னதாக இந்த மீடியம் சைஸில் இருக்கிறது அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிளாத் இருக்குது, ஃப்ரேமில் செட் பண்ணிவிட்டேன். ஸோ கீழே இருந்து வந்து நான் நீடில் குத்தி மேலே எடுக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து இந்த பீட்ஸை பக்கத்தில் விச் மீன் வந்து இந்த ஜம்கியை பக்கத்தில் வச்சு இந்த ஹோல் வழியாக கீழ் பக்கமாக விட்டு நம்ம இதை டைட் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்ம ஏன் இதை பண்ணுறோன்னா இதோட மூமெண்ட் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். நார்மலாக பார்த்திங்கன்னா ஆரி நீடிலே நம்ம இதை வந்து பண்ணலாம். அதுவும் இன்னும் வந்து கிரிப்னஸோடையே இருக்கும். இது எப்படி வந்து நம்ம ஒரு நார்மல் நீடில், எனக்கு வந்து ஆரியே போட தெரியாது, அதை ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறவங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் நீடிலே எப்படி பண்ணலான்ற ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக அதை மட்டும்தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவும் அது ரிலேட்டட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே புட்டாஸ் டிசைன்ஸ் எப்படி வந்து ஆரி நீடிலால் வந்து போடாமல் வெறும் நீடில் வச்சு நம்ம எப்படி போடலான்றது பார்த்தா போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், என் சேனல் மோஸ்ட்டாக வந்து ஆரி வர்சஸ் நார்மல் நீடில் தான் நான் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸ்லேயுமே நிறைய உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஐடியாஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது மாதிரி ஒரு ஜம்கியாக வச்சு லாக் பண்ணுறோம். ஸோ ஒரு சீக்வென்ஸாக நீங்கள் ஒரு லைனாக வந்து அதை கொண்டு போகும்போது ப்ளவுஸ்லலாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த கார்னர் ஆஃப் த ப்ளவுஸ்லலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு 2 to 3 rows வந்து போடலாம். இதுவே வந்து நம்ம இது போடுறதுக்கு பதில் பார்த்திங்கன்னா வந்து த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த உள்ளன் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து நமக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக வந்து ஷாப்ஸில் கிடைக்கும். ஆரி ஷாப்ஸில் போய் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வாங்கும் போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி நீடில் வச்சு போடும்போது என்ன ப்ளவுஸ் கலரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன் பிட்வீனில் வந்து இப்போ இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஆரஞ்சு கலர் வந்து அந்த த்ரெட்டு. ஸோ அந்த பீட்ஸுக்கு நடுவில் பாருங்கள், ஆரஞ்சு வந்து அப்போ அதில் நடுக்காக தெரியுது. இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, நீங்கள் ஜம்கி வந்து ஒயிட் கலர் விச் மீன்ஸ் சில்வர் கலர் ஒரு கோல்டு கலர் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது நடுவில் வந்து இந்த த்ரெட்டு வந்து நீங்கள் நினைக்கிற அந்த ப்ளவுஸ் கலர்லேயே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது மாதிரியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லா கலர் அவைலபிலிட்டிலுமே இருக்குது ஷாப்ஸில். ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர் ஃபினிஷாக இருக்கும். ஸோ எம்ப்ராய்டரி ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா இது ரிலேட்டட் தான் வந்து மோஸ்ட்டாக போடுவாங்க. ஸோ ப்ளவுஸ் என்ன கலரோ அது கான்ட்ராஸ்ட்டாகவும் எடுப்பாங்க. அது மாதிரி வந்து ப்ளவுஸோட கலர்லேயும் த்ரெட் எடுத்துகிட்டு அது மூலயமா வந்து பேட்டர்ன்ஸ் ஆர் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் இது ஒத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நம்ம எப்படி வந்து டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணோன்றது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து கீழேருந்து எடுப்போம், அப்புறம் ஜம்கியை வந்து அதில் விடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஹோலால் அது திரும்பி கீழே விட்டுட்டு திரும்பி வந்து அதை லாக் பண்ணுவோம். 2 சைடுமே வந்து அந்த த்ரெட் வந்து லாக் அடிக்கணும் அப்படின்னுச்சுன்னா மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இது கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு வந்து நான் ஆரி நீடிலே போடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரிலேட்டட் வீடியோவும் நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா ரிலேட்டட் வீடியோஸுமே வந்து போட்டிருக்கேன். ப்ளவுஸ்து தான் வந்து ஒரு 4 to 5 அந்த மாதிரி போட்டிருப்பேன். மிச்சம் எல்லாமே வந்து சின்ன ஒரு 50 ஸ்டிச் கவர் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வீடியோவை பொறுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் இது மாதிரி கண்டினியூஸாக வந்து போட்டிங்கன்னா நல்ல பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதுக்கு பதில் வந்து ஜம்கி வேறு டிசைன்ஸ் கூட மாடல் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து இது போல் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன், பண்ணவும் செய்வேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.